கபடற்ற ஆட்சி முறை காலம். இதனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி சற்று பார்ப்போம். ஆதியாகமம் 2:8-25 வரையுள்ள வசனங்கள். 3வது அதிகாரத்தின் 7வது வசனம் சொல்லுகிறது, மனிதன் கள்ளங்கபடற்றவனாக இருந்தான். சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் கள்ளம் கபடற்றவனாக இருந்தான். எல்லாம் பரிபூரணமாக பாவமில்லாமல் மனிதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. இந்த கபடற்ற ஆட்சி முறை காலம் சுமார் எத்தனை வருடங்கள் இருந்தது என்பது சரியாக நமக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு வாரமாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் தேவன் முதல் ஓய்வு நாளைக்கு பின் ஓய்ந்திருந்ததாக ஒரு குறிப்பும் இல்லை. இவ்வேளையில் மனிதன் தன் வீழ்ச்சிக்கு முன்பு இன்னும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கவில்லை. இந்த காலம் மனிதனுடைய சந்ததி பிறக்கும் முன்பே முடிவடைந்தது. இந்த கபடற்ற ஆட்சி முறை காலத்தில் மனிதனுடைய சந்ததி பிறக்கவில்லை. இந்த கபடற்ற ஆட்சி முறை காலத்திலே கொடுக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு கட்டளை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. இனி ஏன் இந்த ஆட்சி முறை காலத்தை தேவன் கொடுத்திருந்தார்? இந்த ஆட்சி முறை காலத்தில் தேவனுடைய குறிக்கோள் என்ன என்று பார்ப்போமானால், மனிதன் உலகத்தை தேவனுடைய சித்தப்படி ஆள வேண்டும், தேவனோடு நல்லுறவோடு இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஆட்சி முறை காலத்தில் தேவனுடைய குறிக்கோள். சங்கீதம் 8வது அதிகாரத்தின் 6வது வசனம், 115:16, யோவான் 4:24 போன்ற வசனங்கள் இவற்றை தெளிவாக சொல்லும். ஆனாலும் இந்த ஆட்சி முறை காலத்தில் மனிதன் அடைந்த தோல்வியை பற்றி நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று கொடுக்கப்பட்டிருந்த கட்டளையை மனிதன் மீறினான், மனிதன் விழுந்தான். அதனால் உலகத்தில் பாவம் பிரவேசித்தது. இனி இந்த பாவத்திற்கான தண்டனையை பற்றி வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. பாவத்தினால் மனிதன் நோயை, வேதனையை, துன்பத்தை, துயரத்தை, குற்ற உணர்வை, மரணத்தை, இன்றைய உலகத்தின் அனைத்து துன்பங்களையும் அறுவடை செய்தான். உணர்வற்றவனானான், அந்தகாரப்பட்டவனானான், மனதில் குருடானவனானான், மனசாட்சியில் களங்கப்பட்டவனானான், நிந்தனைக்காரனானான், கீழ்ப்படியாதவனானான், மாம்ச இச்சையின்படி நடக்கிறவனானான், பொல்லாத நினைவுகள் உடையவனானான், மகா கேடுள்ளவனானான், காணாமல் போனவனானான். இதனால் கள்ளம் கபடற்றவனாக, எல்லாம் பரிபூரணமாக பாவமில்லாமல் சிருஷ்டிக்கப்பட்டிருந்த மனிதன் பாவ சுபாவம் உள்ளவனாகி தன் சந்ததியையும் இயற்கையாகவே பாவ சுபாவம் உள்ளவர்கள் ஆக்கினான். வேதாகமத்தின் இந்த இடங்களில் தெளிவாக இவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக சிருஷ்டிக்கு கொடுக்கப்பட்டது 6 வகையான சாபங்கள். சர்ப்பத்தின் மேல் சாபம், சாத்தான் மேல் சாபம், ஸ்திரீயின் மேல் சாபம், மனிதன் மேல் சாபம், பூமியின் மேல் சாபம், எல்லா சிருஷ்டியின் மேல் சாபம். ஆனாலும் தேவன் தான் சிருஷ்டித்த, தான் ஏற்பாடு செய்திருந்த தன்னுடைய அனாதி தீர்மானம் உடைக்கப்படுவதையும் ஆக்கப்படுவதையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. ஆகவே மனிதனை இந்த கட்டத்திலிருந்து, இந்த நிலைமையிலிருந்து மீட்பதற்காக ஒரு மீட்பின் ஏற்பாடையும் வைத்திருந்தார். அது என்னவென்றால், ஒரு மீட்பர் இயேசு கிறிஸ்து வருவார், வந்து மனிதனின் ஆளுகையை மீண்டும் நிலைநிறுத்துவார். ஆதியாகமம் 3:15-21 வரை உள்ள வசனங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக கபடற்ற ஆட்சி முறை காலம்
ஆதாமின் வீழ்ச்சியோடு முடிந்தது. ஆகவே இந்த கபடற்ற ஆட்சி முறை காலம் ஆதியாகமம் 2:5 3:21 வரை குறிப்பிட்டுள்ள இந்த காலம், அதாவது மனிதனுடைய சிருஷ்டியிலிருந்து மனிதனுடைய வீழ்ச்சி வரைக்கும் உள்ள குறிப்பிட்ட காலம் இப்படியாக முடிவடைந்தது. இந்த சமயத்தில் ஏதேன் உடன்படிக்கை அமுலில் இருந்தது. இந்த கபடற்ற ஆட்சி முறை காலத்தில் மிகவும் முக்கியமான மனிதன் ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னவென்றால், வேதாகமத்தின் இந்த ஒவ்வொரு ஆட்சி முறை காலத்திலும், அதாவது கிருபையின் ஆட்சி வரையிலும், கிருபையின் ஆட்சி முறை காலம் தொடங்குவது வரையிலும் குறிப்பிட்ட ஆட்சி முறை காலங்களில் சில குறிப்பிட்ட மனிதர்கள் மாத்திரமே அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் தேவன் உபயோகப்படுத்தும்படியான வகையிலும் இருந்திருக்கின்றார்கள். இப்படியாக கபடற்ற ஆட்சி முறை காலம் முடிந்தது. அடுத்து ஆதியாகமம் 3:22 8-14 வரை உள்ள வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மனசாட்சி ஆட்சி முறை காலம் தொடங்குகிறது. இந்த மனசாட்சி ஆட்சி முறை காலம் சுமார் 1656 வருடங்கள் இருந்தது. இதை பற்றிய 7 முக்கிய காரியங்களை பார்ப்போம். இந்த மனசாட்சி ஆட்சி முறை காலத்தில் இருந்த உடன்படிக்கை ஆதாமிய உடன்படிக்கை, அதாவது தேவன் ஆதாமோடு ஏற்படுத்தி இருந்த உடன்படிக்கை. இது ஆதாமில் தொடங்கி நோவா வரைக்குமான மனசாட்சி ஆட்சி முறை காலம். இவற்றின் சில முக்கிய காரியங்களை பற்றி பார்ப்போம். இது ஆதியாகமம் 3 அதிகாரத்தின் 22 8 அதிகாரத்தின் 14 வசனம் வரை குறிப்பிடப்பட்டுள்ள காலம். இதனுடைய சிறப்பு அம்சங்கள், இப்பொழுது மனிதனுக்கு நன்மை எது தீமை எது என்று தெரியும். அதனால் நன்மை எது தீமை எது என்று அறிந்த பிறகு எது சரி எது தவறு என தீர்மானிப்பதில் தன் சொந்த மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 6:1-7 வரை, ரோமர் 2:12-14 வரை உள்ள வசனங்களில் இது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் எழுதப்பட்ட சட்டங்கள் என்று ஒன்றுமில்லை. மனிதன் தன் விருப்பப்படி நடக்க சுதந்திரமாக விடப்பட்டிருந்ததால் இந்த ஆட்சி காலத்தை சுதந்திர காலம் என்றும் அழைக்கலாம். ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் தேவன் இடைபட வேண்டியதாயிற்று. மனிதனுக்கு தேவனை பற்றியும் புது உடன்படிக்கையை பற்றியும் சற்று அறிவு இருந்தது. இது தேவன் சொல்லிக் கொடுத்திருந்த காலம். இந்த மனசாட்சி ஆட்சி காலம் 1656 வருடங்கள், அதாவது ஆதாமின் வீழ்ச்சியில் இருந்து நோவாவின் 600வது வருடம் வரை இருந்த காலம். 1656 வருடங்கள். இது ஆதியாகமம் 5:1-29 வரை உள்ள வசனங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனசாட்சி ஆட்சி காலத்தின் கொடுக்கப்பட்டிருந்த பிரதான தேவனுடைய கட்டளை எது சரி எது தவறு என்று தீர்மானிப்பதில் மனசாட்சி சொல்லுவதை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதனுக்கு இப்பொழுது தெரியும் எது தவறு எது சரி என்று. அவன் அதை தீர்மானித்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அதன்படி அவன் நியாயம் தீர்க்கப்படுவான். இந்த மனசாட்சி ஆட்சி முறை காலத்தினுடைய தேவனுடைய குறிக்கோள் சரியானதை ஏற்றுக்கொண்டு தவறானதை ஏற்றுக்கொள்ளாததற்கு மனசாட்சியை உபயோகிப்பது எப்படி என்று மனிதனை வழிநடத்த வேண்டும். ஸ்தோத்திரம். இனி மாத்திரமல்ல, மனிதன் தான் தேவனுக்கு கீழ்ப்படிவதனால் மாத்திரமே சாபத்தை நீக்கி தன் ஆளுகையை, அதாவது எப்படி தேவன் மனிதனை சிருஷ்டித்திருந்தாரோ அந்த ஒரிஜினல் ஆளுகைக்கு மீண்டும் வந்து அந்த ஆளுகையை நிலைநாட்ட முடியும் என்று அவனுக்கு கற்பித்து கொடுக்க வேண்டும். அவன் தானாகவே சரியானதை தேர்ந்தெடுத்து தவறானதை விட்டு சாத்தானை விட்டு தேவனை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய குறிக்கோள். மாத்திரமல்ல, அவன் தானாகவே
தேர்ந்தெடுத்து செய்யாவிட்டால் அவனுடைய நன்மைக்காக சட்டங்களையும் தண்டனைகளையும் கொடுத்து கீழ்ப்படிதலை கட்டாயமாக்க வேண்டும். ஏனென்றால் மனிதன் தன் வீழ்ந்த நிலைமையில் இருந்து கொண்டு மனிதன் தானே வீழ்ந்த மனிதனாக இருக்கிறான். அதனால் அவனது சுய முயற்சியினால் மாத்திரம் அவனுக்கு நன்மையானது எது தீமையானது எது என்று தேர்ந்தெடுக்க முடியாது. மனிதன் தன் பாவத்தினால் தன்னுடைய ஆட்சிக்கு உள்ளாக, தன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக, தன்னுடைய உறவு நிலைமைக்கு உள்ளாக வரவழைத்த அசுத்த ஆவிகளோடும் விழுந்த தூதர்களோடும் மனிதனுக்கு தனியாக எதிர்த்து நிற்க முடியாது. இந்த விஷயத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மனிதன் தன்னால் இயலாத ஒரு நிலைமைக்குள் வந்து, அதாவது தேவனே என்னால் தனியாக பாவத்தோடும் சாத்தானோடும் விழுந்த தூதர்களோடும் போராட முடியாது என்று உணர்ந்து போராடுவதற்காக தேவனுடைய உதவியை நாடி வர வேண்டும். தேவன் மாத்திரமே மனிதனுக்கு நல்ல நண்பர் என்றும் அவர் மூலமாகவே பாவத்தில் இருந்தும் அதன் சாபங்களின் விளைவுகளில் இருந்தும் மீட்கப்பட்டு தன் உண்மையான நிலைமைக்குள் வர முடியும் என்றும் மனிதனை அறைந்து கொள்ள வைக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய குறிக்கோள். இதுதான் இந்த மனசாட்சி ஆட்சி முறை காலத்தில் தேவனுடைய குறிக்கோளாக இருந்தது. ஆனாலும் இந்த மனசாட்சி ஆட்சி முறை காலமும் தோல்வியில் முடிந்தது. எப்படி? ஆதாமின் தோல்வி, காயீனின் தோல்வி, காயீனின் சந்ததியின் தோல்வி, சேத்தின் சந்ததியின் தோல்வி, விழுந்த தேவதூதர்களால் தோல்வி. இந்த விழுந்த தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திகளோடு உறவு கொண்டு ஸ்திரீயின் வித்து ஆதாமிய பரம்பரையில் இருந்து வராமல் களங்கப்படுத்துவதற்காக இதை மனித குலமும் மனிதன், ஏனென்றால் தேவனுக்கு மனு குலத்தை மீட்கும்படியாக இருக்கின்ற ஒரே காரியம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்திலிருந்து மாத்திரமே வர முடியும். இயேசு கிறிஸ்து மனிதனாகவே வர முடியும். தேவனுடைய குமாரனாக மாத்திரமே வர முடியும். ஆனால் விழுந்த தேவதூதர்கள் மனுஷ குமாரத்திகளோடு உறவு கொண்டு உலகம் முழுவதும் இப்படி ஒரு களங்கப்படுத்தப்பட்ட ஒரு சந்ததி ஆகிவிட்டால் அந்த சந்ததியில் இருந்து இயேசு கிறிஸ்து வர முடியாது என்பதற்காக நடந்த காரியங்கள். இது ஒரு மகா பெரிய தோல்வி மாத்திரமல்ல, பொதுவாகவே எல்லா மனிதர்களும், அந்த சமயத்தில் இருந்த எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் அடைந்த தோல்வி. உலகம் முழுவதும் ஏகதேசம் தோல்வி. பாவத்திற்கான தண்டனை நோவா காலத்தில் உலகம் முழுவதும் அழியும்படியாக கொடுக்கப்பட்ட ஜலப்பிரளயம், தி கிரேட் ஃப்ளட். மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதையும் 8 ஆத்துமாக்களை மாத்திரம் விட்டுவிட்டு உலகம் முழுவதும் அழிந்து போனாலும் இந்த காலத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக தேவன் ஒரு ஏற்பாடை வைத்திருந்தார். அந்த ஏற்பாடு என்னவென்று பார்ப்போம். தேவன் தன் கிருபையாலும் இரக்கத்தாலும் தனது அநாதி திட்டத்தில் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பை கூட கொடுத்தார். சுத்தமான மிருகங்களை பலிக்காக பாதுகாத்து வரப்போகும் மீட்பர் மேல் வைக்கும் விசுவாசத்தை ஒரு நிழலாக மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கொடுக்கப்படுகிற இந்த பலிகள் ஒரு நித்திய பலிகள் அல்ல, நித்திய பிராயச்சித்த பலியாகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற பலி மாத்திரமே நித்திய பலி. அந்த பலி மூலமாக மாத்திரமே மனுக்குலம் மீட்கப்பட முடியும் என்று வரப்போகும் பலியை எதிர்பார்த்து அந்த காலங்களில் பலி செலுத்துவதற்காக தேவன் சில காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். அக்காலத்துக்கு மக்கள் வரப்போகும் மேசியாவின் மேல் வைக்கும் விசுவாசத்தின் மூலம், அதாவது இந்த விசுவாச கிரியைகளின் மூலமும் விசுவாசத்தின் மூலமும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். நாம் இந்த இடத்தில் மனதிலாக்கிக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு விசுவாசிகள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? வரப்போகும் மேசியாவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால். நாம் எப்படி இப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோம்? வந்த மேசியாவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால். இருவருமே கிருபையினால் விசுவாசம் மூலம் மாத்திரமே ரட்சிக்கப்படுகிறார்கள்.
இப்படியாக மனசாட்சி ஆட்சி முறை காலம் முடிந்தது. ஜல பிரளயத்தில் ஆதாமின் வீழ்ச்சியில் இருந்து தொடங்கி ஜல பிரளயத்தில் மனசாட்சி ஆட்சி காலம் முடிந்தது. ஆதாம் தொடங்கி நோவா வரைக்கும். அடுத்த ஆட்சி முறை காலம் மனித அரசாட்சி ஆட்சி முறை காலம். இந்த ஆட்சி முறை காலம் சுமார் 427 வருடங்கள். இந்த ஆட்சி முறை காலம் சுமார் 427 வருடங்கள் இருந்தது. இது ஆதியாகமம் 8வது அதிகாரத்தின் 15வது வசனத்தில் இருந்து 11:32 வரை உள்ள வசனங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் இருந்த முக்கிய உடன்படிக்கை நோவா உடன்படிக்கை, அதாவது தேவன் நோவாவோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் இந்த மனித அரசாட்சி ஆட்சி முறை காலத்தில் முக்கியமான மனிதர்கள் நோவா, ஆபிரகாம் என்று சொல்லலாம். நோவாவிலிருந்து தொடங்கி ஆபிரகாம் வரைக்குமான சமயம் இந்த மனித அரசாட்சி காலம். இவற்றை பற்றி, இந்த காலத்தை பற்றி சில காரியங்களை இப்பொழுது பார்ப்போம். ஆதியாகமம் 8:15 11:32 வரை உள்ள காலம் மனித அரசாங்க ஆட்சி காலம். இதனுடைய சிறப்பு அம்சங்கள்: ஒரு நீண்ட சுதந்திரமான மனசாட்சி காலத்திற்கு பின் மனிதனுடைய வாழ்வை நெறிமுறைப்படுத்துவதற்காக தேவனால் மனித சட்டங்களும் அரசாங்கமும் ஏற்படுத்தப்பட்டது. தேவன் நோவாவுக்கு மனுக்குலத்தை ஆளும்படியாக சில சட்டங்களை கொடுத்தார். மனிதன் சுய அரசாங்கத்தின் பொறுப்பாளி ஆக்கப்பட்டான். பல சட்டங்களும் அரசாங்கமும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. எல்லாருடைய நன்மைக்காகவும் ஆளுகிற பொறுப்பு மனிதன் மேல் விழுந்தது. ஏனென்றால் மனிதன் இப்பொழுது இந்த சட்டங்களை, தேவன் கொடுத்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதன்படி ஆள வேண்டும். ஆதாமுக்கு பிறகு இப்பொழுது கொடுக்கப்பட்ட சில பொது சட்டங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். தேவன் கொடுத்த, மனிதர்களுக்கு கொடுத்த சட்டங்கள். ஏனென்றால் இந்த காலத்தின் பெயரே மனித அரசாங்க ஆட்சி காலம். சட்டங்கள் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக மனிதன் ஆட்சி செய்வது. முதலாவது சட்டம், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதியாகமம் 9:1-7. அடுத்தது, மிருகங்களை ஆண்டு கொள்ளுங்கள், மிருகங்களையும் உணவாக கொள்ளுங்கள். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி மிருகங்கள் உணவுக்காக புசிப்பதற்காக கொடுக்கப்படவில்லை. மிருகங்களும் ஒன்றை ஒன்று புசிப்பதற்காக உருவாக்கப்படவில்லை. மாம்சத்தை அதன் இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். கொலை செய்யக்கூடாது. ஆதியாகமம் 9:6. கொலை செய்பவர்களுக்கு மரண தண்டனை. தேவனுடைய உடன்படிக்கையை நித்தியமாக கை கொள்ள வேண்டும். இப்படி சில சட்டங்கள். இந்த சட்டங்கள் என்றென்றைக்கும் இந்த சட்டங்களை நாம் எடுத்து பார்த்தால் இப்பொழுதும் நமக்கு தெரியும். இப்பொழுதும் இந்த சட்டங்கள் தான் மனித அரசாங்கத்தில் இருக்கின்ற பல சட்டங்களின் அடிப்படையாக இருக்கின்றன. மனிதன் இப்பொழுது தன்னைத்தான் ஆளுகிற பொறுப்பு உடையவனாக இருக்கிறான். இது எவ்வளவு வருடங்கள் இருந்தது என்றால், நோவாவின் ஜல பிரளயத்தில் இருந்து ஆபிரகாமின் 75வது வயது வரை